நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிறது என்ன அப்படின்னா, ஜாவாவில் என்னென்ன வகையான ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது, அதை நாம் எப்படி ப்ரோக்ராமில் பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ், இந்த 5 வகையான ஆப்பரேட்டர்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நாம் படிக்கிறதுக்கு இருக்கோம். ரைட், இப்போது நம்ம முதல்ல அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம ஆப்பரேட்டர்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஆப்பரேட்டர் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நீங்கள் அவதானிக்கலாம். இதில் பாருங்கள் 25 + 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் அப்படின்ற ஆப்பரேட்டரை நம்ம பார்த்த உடனே என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 இலக்கங்களையும் கூட்டணும் அப்படின்னு. ஓகே, இப்போ அதுதான் ஆப்பரேட்டர். ஸோ நம்ம என்ன வகையான கணித செயற்பாடை செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த 2 இலக்கங்கள் இருக்குதுல்ல, இந்த 2 இலக்கங்களையும் நாம் ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது வாங்க நாம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸில் ஆடிங், சப்ட்ராக்டிங், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட், இந்த மாதிரி சில ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நாம் 1 by 1 பார்ப்போம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இங்கே நம்ம 2 வேரியபிள்ஸ் ஃபஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எக்ஸ் அப்படின்ற வேரியபிள், ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் டைப்பில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய பெருமானம் 10, பையனுடைய பெருமானம் 5. சரியா? அப்போது இங்கே பாருங்கள், நாம் அடிங் ஆப்பரேட்டரை பயன்படுத்தியிருக்கோம் முதலாவது, அதாவது ப்ளஸ் ஆப்பரேட்டரை. ஸோ இங்கே நமக்கு தெரியும், நேரடியாகவே 2 இலக்கங்களையும் நாம் கூட்டினா என்ன வருமோ அதுதான் அவுட்புட்டில் நமக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிரிண்ட் மெத்தட் பாருங்கள், நமக்கு ஆடிங் அப்படின்னு சொல்லி கன்சோல் விண்டோவில் அவுட்புட்டை கொடுக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட்எல்என் மெத்தட் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டி அதில் இருக்கக்கூடிய பெருமானத்தை நமக்கு அவுட்புட்டில் காட்டும். அதே தான் எல்லாமே இங்கே நடந்திருக்கு. உங்களால் ஈஸியாக இந்த கோடை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள், ஆடிங் அப்படின்னு 15 அப்படின்னு வருதா? ஓகே, அப்போது இது ப்ளஸ் ஆப்பரேட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்ட்ராக்டிங். அப்போது எக்ஸிலிருந்து ஒய்யை கழித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் வரக்கூடிய பதில் 5 அப்படின்னு வரணும். ஓகே, எக்ஸினுடைய பெறுமதி 10, அதிலிருந்து ஒய்யினுடைய பெறுமதி 5 கழித்தோம் அப்படின்னா நமக்கு 5 அப்படின்ற அவுட்புட் இங்கே வரணும். ஸோ ப்ரோக்ராமை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள், சப்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லி 5 அப்படின்னு வந்திருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிலிருந்து ஒய்யை கழிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இப்போ 10ஆல் 5ஐ நாம் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பதில் 50 அப்படின்னு இருக்கணும். ஓகே, ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் 50 அப்படின்னு வருது. அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய வேல்யூவை ஒய்யினுடைய வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். அதுக்கு பாருங்கள், நாம் ஸ்லாஷ் சிம்பிளை பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, அப்போது நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நமக்கு டிவிஷன் அப்படின்னு 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 10 5ஆல் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய விடை 2 அப்படின்றது. சரியா? இதுதான் டிவிஷன் ஆப்பரேட்டர். அடுத்து நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இந்த ஆப்பரேட்டர் எப்படி செயற்படும் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பக்கத்தில் ++ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், அதாவது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டரை பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு வேரியபிள்லையும் இருக்கக்கூடிய பெருமானத்தை நம்ம 1ஆல் அதிகரிக்கிறோம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் அப்படின்றது ஒரு இன்ட் வேரியபிள், இதில் 10ன்னு இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் பாருங்கள், எக்ஸ் ++ அப்படின்னு கொடுத்த உடனே எதிர்பார்த்த மாதிரியே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இங்கே 11 அப்படின்ற வேல்யூவும் நமக்கு வருது. ஓகே, இப்போது இதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அழிச்சிட்டு இங்கே ++ அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்கள், எனக்கு 10 அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ தான் வரும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸினுடைய வேல்யூவை முதல்ல அவுட்புட்டில் நமக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் எக்ஸினுடைய வேல்யூவை by 1 இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போது இன்னொரு பிரிண்ட்எல்என் மெத்தடை நான் போடுறேன்.
போட்டுட்டு இங்கே எக்ஸினுடைய வேல்யூவை கேட்குறேன் அப்படின்னா பாருங்கள், இப்போது எனக்கு வந்து முதல்ல இருக்கக்கூடியது 10 அப்படின்னு இருக்கு. அடுத்து எக்ஸினுடைய வேல்யூவை நான் ப்ரோக்ராம் கிட்ட கேட்கும்போது 11 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் எப்போ அந்த எக்ஸினுடைய வேல்யூவை திரும்ப கேட்டனோ அப்போ தான் இங்கே வந்து பாருங்கள் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குல்ல அதனுடைய விளைவு வந்து நமக்கு தெரியுது. ஓகே, அப்போது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து செயற்படும். ஓகே, இப்போது அடுத்து வந்து நம்ம போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அதே மாதிரி தான் அங்கே பாருங்கள் y மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து 4 அப்படின்னு வரணும். இங்கே வந்து நாம் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நமக்கு திரும்ப கேட்கும்போது y-னுடைய பெறுமதி வந்து இங்கே 4 அப்படின்னு மாறி இருக்கணும். ஓகே, திரும்பவும் நாம் அதை என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை இங்கே நம்ம பயன்படுத்துவோம். ஸோ y மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் y-னுடைய பெறுமதி 1ஆல் குறைவடையாது. இப்போ இதுவே இங்கே வந்து நாம் இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நாம் y-னுடைய வேல்யூவை கேட்கும்போது நமக்கு சரியாக அது வந்து அதிலிருந்து குறைவடைந்த அந்த பெறுமதியோட y-னுடைய பெறுமதி அவுட்புட்டில் வரும். பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து 4 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து நாம் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இது வந்து அந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படும். அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எக்ஸினுடைய வேல்யூ இருக்குது பாருங்கள், இது முன்னாடியே அதிகரிக்கப்பட்டு நேரடியாக நமக்கு வந்து அவுட்புட் எடுக்கும்போது நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த அவுட்புட் தான் வரும். ஓகே, இப்போது நான் வந்து பாருங்கள் ரன் பண்ணுற ப்ரோக்ராமை எனக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்து 11 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போது சரியான பதில் நமக்கு அவுட்புட்டில் வருது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் செயல்படும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு பாருங்கள் y-னுடைய வேல்யூ வந்து 5ன்னு இருக்குது. நான் வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ y-னுடைய வேல்யூ 1ஆல் குறைஞ்சிருக்கணும். ஸோ 5ன்னு இருக்குது, எனக்கு அவுட்புட்டில் 4ன்னு வரணும். சரியாக வருது. ஓகே, இப்போது ஜாவாவில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நாம் பார்க்கக்கூடியது இதுதான். ரைட், அடுத்து நாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம அடுத்து பார்த்துருக்கலாம் தான், இருந்தாலும் நம்ம வந்து அதை கடைசியாக பார்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்குள்ளே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம வந்து ஒரு சில இடங்களில் பயன்படுத்த வேண்டி வரும். ஸோ அதனால் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பார்த்ததுக்கு பிறகு தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை பார்க்கலாம். அண்ட் நாம் இந்த வீடியோவில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் எல்லா கோடும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நாம் ஜாவாவில் என்னென்ன வகையான கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அதில் வந்து நாம் எக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் 10, y அப்படின்ற வேரியபிளில் 5 அப்படின்ற இலக்கங்களை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு, not equals to, greater than, less than, greater than or equals to, less than or equals to, இந்த மாதிரி 6 வகையான கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நாம் வந்து பயன்படுத்தும் போது அதனுடைய விளைவு வந்து எப்பயுமே ஒரு பூலியன் விளைவாகத்தான் இருக்கும். ஓகே, பூலியன் விளைவுனா நமக்கு தெரியும் ட்ரூ அல்லது ஃபால்ஸ், இது 2 தான் வரும், இதை தவிர வேறு எதுவுமே வராது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்லேயே பார்க்குறது வந்து ஈக்குவல்ஸ் டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவும் வையில் இருக்கக்கூடிய வேல்யூவும் ஈக்குவல்ஸாக இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லு அப்படின்னு நாம் ப்ரோக்ராம் கிட்ட கேட்குறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டையும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு தெரியும் ட்ரூ அப்படின்னு சொல்லும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடும். ஸோ நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க 2 வேல்யூ வந்து ஈக்குவல்ஸாக இல்லை, ஏன்னா ஒன்று 10 இன்னொன்று வந்து 5 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கண்டிப்பாக ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் தான் நமக்கு கன்சோல் விண்டோவில் வரும். ஸோ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டர். இதுவே நான் சிங்கிள் ஈக்குவல் சைன் பயன்படுத்தினேன் அப்படின்னா நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு 5 அப்படின்ற அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு
y அப்படின்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ yல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 5 அப்படின்றது. ஓகே, அதனால எக்ஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 அப்படின்ற வேல்யூவை நீக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்குள்ளே yல இருக்கக்கூடிய 5 அப்படின்ற பெறுமதி வந்து ஸ்டோர் ஆகிருது. ஸோ நமக்கு வந்து பாருங்கள் அவுட்புட்டில் 5ன்னு வருது. ஸோ சிங்கிள் ஈக்குவல் சைன் பயன்படுத்தினோம் அப்படின்னா அதுதான் நடக்கும். ஸோ டபுள் ஈக்குவல் சைன் பயன்படுத்தினோம் அப்படின்னா தான் கம்பேரிசன் நடக்கும். ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு வந்து அவுட்புட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூஸ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது நாட் ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்பரேட்டர். இங்கே வந்து பாருங்கள், நம்ம பார்க்கலாம் இந்த ஈக்குவல் சைனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து வந்திருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நாட் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ அங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சைனும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாட் ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டர் அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே பார்த்த ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பாரு, ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பாரு, ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல்ஸாக இல்லைனா மட்டும் ட்ரூன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸினுடைய பெறுமதி வந்து 10, ஒய்யினுடைய பெறுமதி வந்து 5. ஸோ ரெண்டும் ஈக்குவல்ஸாக இல்லை. ஸோ இந்த நாட் ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டரை பயன்படுத்தும் போது நமக்கு ட்ரூ அப்படின்னு தான் இங்கே அவுட்புட்டில் வரணும். ஓகே, இப்போது ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் ட்ரூ அப்படின்னு வருது. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ஸாக இல்லை. ஸோ இதை வந்து நான் 10 அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வராது, ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல்ஸாக இருக்கிறதுனால. ஸோ திரும்பவும் நான் இதை வந்து 5 அப்படின்னு மாற்றிடுவோம். அடுத்து வந்து கிரேட்டர் தென் அப்படின்ற ஆப்பரேட்டரை பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பரேட்டர் என்ன செய்யும் அப்படின்னா இதுதான் கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒய்யினுடைய வேல்யூவை விட அதிகமானதாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். அதிகமாக இருந்தால் ட்ரூ அப்படின்ற அவுட்புட் நமக்கு இங்கே வரும். நமக்கு தெரியும் எக்ஸினுடைய வேல்யூ ஒய்யினுடைய வேல்யூவை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ட்ரூ அப்படின்ற அவுட்புட் இங்கே வரணும். ரன் பண்ணும்போது பாருங்கள் ட்ரூ அப்படின்னு வருது. ஓகே, அடுத்து வந்து லெஸ் தென் ஆப்பரேட்டர். இங்கே வந்து பாருங்கள் நாம் ரெண்டு வேல்யூக்கு இடையில் லெஸ் தென் சிம்பிளை வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூவை விட குறைவாக இருக்குமாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு நமக்கு சொல்லும். ஓகே, இப்போது ரன் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னா எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூவை விட அதிகமாக இருக்குது, அதனால ஃபால்ஸ்னு வருது. இதுவே குறைவாக இருந்தால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள் எக்ஸினுடைய வேல்யூவை 1 அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ இப்போது எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூவை விட குறைவாக இருக்குது, நமக்கு இப்போது ட்ரூ அப்படின்னு வரணும். ஓகே, ரைட். இப்போது திரும்பவும் நாம் வந்து இதை 10 அப்படின்னே வச்சுருவோம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஓர் ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டர். ஸோ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாருங்கள் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் அப்புறம் ஒரு ஈக்குவல் சைனுங்க இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒய்யில் இருக்க வேல்யூவை விட அதிகமாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கலாம். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா குறைவாக மட்டும் இருக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே அர்த்தம். சரியா, இப்போது நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பாருங்கள் ட்ரூ அப்படின்னு வருது. இங்கே கண்டிஷன் எப்படி ட்ரூ ஆச்சு அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யில் இருக்கிறத விட பெரிய ஒரு எண்ணிக்கை வந்து இங்கே இருக்குது. அதனால் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. அதனால் அவுட்புட்லேயும் இங்கே ட்ரூ அப்படின்னு நமக்கு வருது. சரியா, இப்போது இது ரெண்டையும் நான் 10 அப்படின்னே கொடுத்துட்றேன். இப்போவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு தான் வரணும். காரணம் கண்டிஷனல் டெஸ்டிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ கிரேட்டர் தென் ஓர் ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கும்போது ஆமாம் அது ஈக்குவல்ஸாக இருக்குது, அதனால ட்ரூ அப்படின்னு வருது. ரைட், கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லெஸ் தென் ஓர் ஈக்குவல்ஸ் டு ஆப்பரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பாருங்கள் எக்ஸினுடைய வேல்யூ ஒய்யினுடைய வேல்யூவை விட குறைவாக இருக்கலாம் அல்லது ஈக்குவல்ஸாக இருக்கலாம். அப்போ மட்டும் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்ற அவுட்புட்டை வந்து வரும். ஸோ இப்போ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 10, ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூவும் 10, அப்போ ரெண்டும் ஈக்குவல்ஸாக இருக்கிறதுனால நமக்கு ட்ரூ அப்படின்னு வருது. ஓகேயா, இப்போ இதுவே எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 5ன்னு மாற்றினோம் அப்படின்னாலும்
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு தான் வரும். ஏன்னா அங்கே கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கும். இப்போது எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 15 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு ஆகிரும். ஓகே, ரைட். இவ்வளவு தான் ஜாவாவில் இருக்கக்கூடிய கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இப்போ வந்து நாம் ஜாவாவில் பயன்படுத்தக்கூடிய லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன, அதை நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஜாவாவில் நாம் வந்து லாஜிக்கல் எண்ட், லாஜிக்கல் ஓர், லாஜிக்கல் நாட், இந்த மாதிரி 3 ஆப்ரேட்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து 2 எம்பர்சன்ட் சிம்பிள் வந்து பயன்படுத்துவோம். அப்புறம் லாஜிக்கல் ஓர் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் 2 பைப் சிம்பிளை பயன்படுத்துவோம். அண்ட் லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை வந்து பயன்படுத்துவோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது இங்கே வந்து பாருங்கள், நாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் 3 வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 3மே வந்து இன்ட் வேரியபிள்ஸ் தான், எக்ஸ், ஒய், ஜி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த println மெத்தடுக்குள்ளே நான் வந்து 2 கண்டிஷனல் டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாம் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒய் லெஸ் தென் எக்ஸா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒயில் இருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை விட குறைவானதாக இருக்கா, இருந்தால் ட்ரூ அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் இருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸில் இருக்க வேல்யூவை விட குறைவானது தான். உங்களுக்கு தெரியும் எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 5. அப்போ இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு ஆகிரும். ஸோ உடனே ப்ரோக்ராம் வந்து நமக்கு அவுட்புட்டை கொடுத்துட முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் லாஜிக்கல் எண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து தெரிஞ்சுக்கும் இதுக்கு இந்த பக்கத்தில் இன்னொரு கண்டிஷனல் டெஸ்டிங் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போது அதையும் பார்த்துட்டு திரும்ப இதையும் வந்து பார்க்கும். ஸோ ஒய் லெஸ் தென் ஜி அப்படின்னு வரும்போது ஒயில் 5 இருக்குது, ஜியில் வந்து 20 இருக்குது, அதுவும் ட்ரூ. ஓகேயா, அப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ நம்ம வந்து எப்போ லாஜிக்கல் எண்ட் ஆப்ரேட்டர் பயன்படுத்துகிறோமோ 2 கண்டிஷனும் ட்ரூ அப்படின்னு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அவுட்புட் ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா ட்ரூ அப்படின்னு வருது பாருங்கள். ஓகே, அப்போ லாஜிக்கல் எண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து 2 கண்டிஷனல் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா 2ம் ட்ரூ அப்படின்னு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் ட்ரூ அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஓர் ஆப்ரேட்டர். ஓகே, இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து லாஜிக்கல் ஓர் ஆப்ரேட்டர் பயன்படுத்தும் போது 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போது லாஜிக்கல் எண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம்ல, ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு ஆகிருச்சுன்னா நேரடியாக நமக்கு அவுட்புட்டை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துரும். அடுத்து என்ன நம்ம கண்டிஷனல் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்காது. ஏன்னா லாஜிக்கல் எண்ட் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே ட்ரூன்னு வரணும், அப்போ தான் ட்ரூன்னு வரும். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து லாஜிக்கல் ஓவர் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் கூட செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத ப்ரோக்ராம் பார்க்கும். ஏன்னா 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூன்னு வந்தால் கூட நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஒய் கிரேட்டர் தென் எக்ஸா அப்படின்னு பார்க்குது ப்ரோக்ராம். ஓகே, எக்ஸினுடைய வேல்யூ 10, ஒய்யினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அப்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னு வந்துடும். ஒய் வந்து நாட் கிரேட்டர் தென் எக்ஸ். ஓகே, அப்போது அது ஃபால்ஸ்னு வந்த உடனே திரும்ப அடுத்த கண்டிஷனை பார்க்குது. நீங்கள் வந்து பாருங்கள், ஒய் லெஸ் தென் ஜி அப்படின்ட்டுருக்கு. அப்போது ஒய்யினுடைய வேல்யூ 5, ஜியினுடைய வேல்யூ 20. ஸோ ஒய் லெஸ் தென் ஜி அப்படின்றது ட்ரூ. ஓகே, அப்போது நமக்கு அவுட்புட்டில் ட்ரூன்னு வரணும். ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இது வந்து ட்ரூ. 2ல் 1 ட்ரூ ஆகுனனால நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போது அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடியது நாம் வந்து பார்க்கலாம். 3ஆவது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஒன்று பயன்படுத்தியிருக்கேன். ரைட், இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் கண்டிஷனல் டெஸ்டிங் நடக்குதுல்ல, இங்கேருந்து இது எல்லாமே நடந்து முடிஞ்சு என்ன ரிசல்ட் நமக்கு வருதோ, ட்ரூன்னு வருதோ அல்லது ஃபால்ஸ்னு வருதோ, எப்படி வந்தாலும் அதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்க்கு ஃப்ளிப் பண்ணிடும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
ஃபஸ்ட்டு கண்டிஷனல் டெஸ்டிங் இங்கே பண்ணோம்ல ஃபஸ்ட்டாக, இதே தான் திரும்ப நான் வந்து காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராம் பாருங்கள். இந்த கண்டிஷனல் டெஸ்டிங் நடக்கும்போது நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு தான் வந்துச்சு இல்லையா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டாக ட்ரூ அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த இடத்துல நாட் அப்படின்ற ஆப்ரேட்டரை பயன்படுத்தினால ட்ரூன்னு வந்த அந்த ரிசல்ட்டை அப்படியே ஃப்ளிப் பண்ணி நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகே, அதுதான் இந்த நாட் ஆப்ரேட்டர் அப்படின்றது செய்கிற வேலை. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேட்டர் தான். எப்படி பயன்படுத்துறது, இது என்ன செய்யும் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக எழுதும்போது அது வந்து ஃப்யூச்சரில் நல்லாவே புரிஞ்சிடும். ஓகே ரைட். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அடுத்து நாம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர்ஸ், கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகே பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு வரும்போது ஜாவாவில் வந்து எண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ஓர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், எக்ஸோர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், காம்ப்ளிமெண்ட் ஓர் நெகேஷன் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், இப்படி கிட்டத்தட்ட 7 வகையான பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது எப்படி செயற்படும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலாவது இதை வந்து என்ன வகையான டேட்டா டைப்ஸில் நாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். இன்டீஜரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸில் மட்டும்தான் நாம் இந்த ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு இன்ட் இருக்குது, லாங், ஷார்ட், பைட், சார், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, இதில் மட்டும்தான் நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்த முடியும். அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர்ஸ்கள் தான் வந்து இது. அண்ட் அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நாம் படிக்கும்போது ஒரு சில விடயங்கள் வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு டெசிமல் வேல்யூவை எப்படி பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் ஒரு பைனரி வேல்யூவை எப்படி டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது தான் நமக்கு வந்து இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை தெளிவாக நமக்கு பார்க்க முடியும். ஓகே, இப்போது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக நாம் சில டெசிமல் நம்பர்ஸை வந்து எப்படி பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி 5 அப்படின்ற ஒரு டெசிமல் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதை வந்து நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 101 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம பாருங்கள் 3 பிட்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கோம். முதலாவது 1, அப்புறம் 0, அடுத்து வந்து 1. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம ஒரு 4 பிட்ஸ் நம்பராக எழுதணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0101 அப்படின்றது டெசிமலில் 5 அப்படின்ற இலக்கத்தினுடைய பைனரி வேல்யூ. ரைட், இதையே நம்ம 8 பிட்ஸில் எழுதணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய வேல்யூக்கு முன்னாடி இன்னும் 4 ஜீரோஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 00000101 அப்படின்றது 5 அப்படின்றதனுடைய பைனரி வேல்யூவாக இருக்குது. அப்போது அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எப்படி நாம் டெசிமல்லேருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது 5 அப்படின்ற எண்ணம் வந்து எழுதிக்கோங்க. எழுதினதுக்கு பிறகு இதை 2ஆல் பிரிங்க. ஓகே, நமக்கு தெரியும் 5ல் 2 தடவைகள் இருக்குது. ஸோ 2 தடவை அப்படின்னு இங்கே எழுதிக்கணும் நாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 1 வரும் இல்லையா? அதாவது 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4, 5லேருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 1 அப்படின்னு வரும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2ஐ திரும்பவும் 2ஆல் பிரிக்கணும். ஸோ 2ஆல் பிரிக்கும்போது 2ல் 2 ஒரு தடவை, ரிமைண்டர் வந்து 0. ஏன்னா நமக்கு 2ஆல் பிரிக்கும்போது மீதம் வராது. ரைட், இதை வந்து நாம் இப்படியே பைனரி நம்பராக எழுதணும் அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி இந்த ரிமைண்டர்ஸை மட்டும் எழுதிட்டு போகணும். ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள் 1 இருக்குங்க, ஆக கீழே. ஸோ 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 0 இருக்குது, 0ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து 1 இருக்குது, 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, 101 அப்படின்றது 5 அப்படின்ற டெசிமல் இலக்கத்தினுடைய பைனரி வேல்யூ. ஓகே, இதை வந்து நாம் 8 பிட்டில் எழுதணும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே இருக்க மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ரைட், இப்போது இதை விட கொஞ்சம் பெரிய ஒரு இலக்கம் ஒன்று எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 66 அப்படின்ற எண்ணை எடுத்துக்குவோம். இந்த எண்ணை நாம் வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 66ஐ 2ஆல் பிரிக்கிறேன். ஸோ 66ல் 2 வந்து 33 தடவைகள் இருக்கும். ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 0. ரைட், அப்புறம் 33ஐ 2ஆல் பிரிக்கணும். 33ல் 2 வந்து 16 தடவைகள் இருக்கும். ரிமைண்டர் வந்து 1. ஓகேயா, அப்புறம் 16ஐ 2ஆல் பிரித்தோம் அப்படின்னா
8 தடவைகள் இருக்கும், ரிமைண்டர் வந்து 0, ரைட்? 8ஐ 2ஆல் பிரித்தோம் அப்படின்னா 4 தடவைகள் இருக்கும், ரிமைண்டர் 0. 4ஐ 2ஆல் பிரித்தோம் அப்படின்னா 2 தடவைகள் இருக்கும், ரிமைண்டர் 0. 2ஐ 2ஆல் பிரித்தோம் அப்படின்னா 1 தடவைகள் இருக்கும், ரிமைண்டர் 0. ஓகே, இப்போது இதை வந்து நாம் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு போகணும். ஸோ கீழே வந்து பாருங்கள் 1 இருக்கா, 1, அப்புறம் 0, அப்புறம் 0, அதுக்கு பிறகு 0, 0. இங்கே வந்து பாருங்கள் 1 இருக்குது, 1, அப்புறம் 0 அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? இப்போது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5னுடைய பைனரி வேல்யூவை நம்ம வந்து 8 பிட்ஸில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி வரும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் 66ஐ நாம் பைனரி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பைனரியில் நமக்கு 7 டிஜிட்ஸ் வந்து வந்துடுதுங்க. ஓகே, 1 0 0 0 0 1 0 அப்படின்னு வந்துடுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து 8 பிட்ஸில் நம்ம எழுத முடியும். சரியா? இவ்வளோ தான் விஷயம். அப்போது நீங்கள் வந்து சில நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து எப்படி நாம் பைனரி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள், ரைட்? அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது பைனரியில் இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 10ஐ பேஸ் பண்ண நம்பர்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். 1 10 100 1000 10,000 அப்படி பேஸ் 10ஐ பயன்படுத்தி இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இலக்கத்தை நம்ம வந்து எடுத்துக்குவோம், 1234 அப்படின்னா இதனுடைய வேல்யூவை நம்ம டெசிமலில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய பிளேஸ் வேல்யூவை அடிப்படையாக வச்சு தான். ஓகே, இப்போது அங்கே வந்து பாருங்கள் 4 அப்படின்றது 1 இடத்துல இருக்குது, ரைட்? 3ங்கிறது 10 இடத்துல இருக்குது, 2ங்கிறது 100 இடத்துல இருக்குது, 1ங்கிறது 1000 இடத்துல இருக்குது, தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்குது, ரைட்டா? இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து 1000 இடத்துல இருக்கிறது என்னது 1, அப்போ அதை வந்து 1000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் 100 இடத்துல இருக்கிறது வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே 200 இருக்குது அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 1234 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேஸ் 10ல். ஓகே, இப்போது நம்ம வந்து பேஸ் 10ல் பார்க்குறோம்ல, இந்த பேஸ் 10ல் இருக்கக்கூடிய பிளேஸ் வேல்யூஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலக்கத்தை விட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கத்தினுடைய பிளேஸ் வேல்யூ வந்து 10 மடங்கால் அதிகரிச்சுட்டு போகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். 1 10 100 1000 அப்படி தான் போகும். இப்போ பைனரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டிஜிட்ஸ் தான் பயன்படுத்த முடியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, பேஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் பயன்படுத்த முடியும். அப்போது அதில் வந்து 10 இலக்கங்களை நம்ம பயன்படுத்திக்க முடியும். பைனரியில் வந்து 2 இலக்கம் தான் இருக்குது, ஜீரோஸ் அண்ட் 1. அப்போது பைனரியில் நாம் வந்து பைனரி வேல்யூ ஒன்று எடுத்து அதில் இருக்கக்கூடிய இலக்கங்களினுடைய பிளேஸ் வேல்யூவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலக்கத்துக்கும் இன்னொரு இலக்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா 2 மடங்கால் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போது நம்ம வந்து பாருங்கள் இந்த 66 அப்படின்ற இலக்கத்தினுடைய பைனரி வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ 01 00 00 10 அப்படின்றது தான் அது. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பைனரி டிஜிட்டும் இருக்குல்ல, இதனுடைய பிளேஸ் வேல்யூவை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா முதலாவது பாருங்கள் இந்த 0 இருக்குது, இதனுடைய பிளேஸ் வேல்யூ 1 இடமாக இருக்கும். ரெண்டாவதாக பாருங்கள் இந்த 1 இருக்குல்ல, இதனுடைய பிளேஸ் வேல்யூ வந்து 2 அப்படின்னு இருக்கும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த 0 அப்படின்ற எண்ணினுடைய பிளேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து 8, அடுத்தது 16, அடுத்தது 32, அடுத்தது 64, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 128 அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பிளேஸ் வேல்யூ 2 மடங்கால் அதிகரிச்சுட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு பைனரி நம்பர்ஸை வந்து நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில். இப்போது நம்ம வந்து ஒரு பைனரி வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எங்கெல்லாம் டிஜிட் 1 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 0 நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, 1 மட்டும் எடுக்கணும். அதனுடைய பிளேஸ் வேல்யூவை நம்ம வந்து எழுதிக்கணும். இப்போது இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல தான் 1 இருக்குது. ஸோ இதனுடைய பிளேஸ் வேல்யூ வந்து 2. ஸோ 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இங்கே வந்து பாருங்கள் ஒரு 1 இருக்குது. ஸோ இதனுடைய பிளேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 64 அப்படின்றது, அதையும் நாம் எழுதிக்கிட்டோம். ஸோ நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 2, 64 and 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 66 வருது. ஓகே, அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பைனரியிலேருந்து இதை வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ 66ஐ பைனரி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு பைனரி நம்பர்ஸ் கிடைக்கும் நமக்கு. இதை நாம் அப்படியே நான் சொன்ன முறையில் அதனுடைய பிளேஸ் வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு கிடைக்க வேண்டிய டெசிமல் நம்பர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இதை வந்து நம்ம பைனரியிலேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இதை நம்ம வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் மேலோட்டமாக முடிஞ்ச வரைக்கும் புரியும்படியும் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு நேரம் வந்து போதாது. அதே நேரத்தில் நாம் வந்து இதெல்லாம் நம்பர் சிஸ்டம், லாஜிக் கேட்ஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது. அதை வந்து பிறகு இன்னொரு வீடியோ டியூட்டோரியலில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம். ஓகே, இப்போது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இந்த வீடியோவில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஜாவாவில் இருக்கக்கூடிய பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸோட தொடர்புடைய லாஜிக் கேட்ஸ் என்னென்ன, அதனுடைய இன்புட் எப்படி இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தமாக 3 லாஜிக் கேட்ஸை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். AND, OR and XOR, இது 3 தான் அது. ஸோ முதலாவதாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா AND லாஜிக் கேட் பற்றி படிப்போம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், AND லாஜிக் கேட்னுடைய சிம்பிள் வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட் நம்ம கொடுக்கலாம், இன்புட் A அண்ட் இன்புட் B. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு அவுட்புட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம C அப்படின்னு கொடுக்குறோம். சரியா? இப்போது இதில் வந்து பாருங்கள் ட்ரூத் டேபிள் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இன்புட்க்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய அவுட்புட்ஸை வந்து நம்ம எங்கே பார்க்க முடியும். ஸோ நமக்கு தெரியும் லாஜிக் கேட்ஸில் எப்போதுமே இன்புட் நம்ம கொடுக்கும்போது 2 பாசிபிள் வேல்யூஸை தான் கொடுக்க முடியும், 0s and 1s. ஸோ இன்புட் A வந்து 0வாக இருக்கும்போது இன்புட் Bயும் 0வாக இருந்தால் அவுட்புட் C வந்து பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும் என் கேட்டை பொறுத்த வரைக்கும். ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் A 1ஆகவும் இன்புட் B 0வாகவும் இருக்கும்போதும் அவுட்புட் வந்து 0வாக தான் இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் A 0வாகவும் இன்புட் B 1ஆகவும் இருக்கும்போதும் அவுட்புட் வந்து 0வாகவே தான் இருக்கும். ஸோ என் கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 2 இன்புட்டுமே 1ஆக தான் இருக்கணும். 1ஆக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு வரும். சரியா? அப்போது இன்புட் A அண்ட் இன்புட் B ரெண்டுமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் 1 அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மற்றபடி இல்லை எந்த சந்தர்ப்பத்திலையும் அவுட்புட் வந்து 0 அப்படின்னு தான் வரும். அடுத்த லாஜிக் கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OR அப்படின்றது. இந்த OR லாஜிக் கேட்டை பார்த்தோம் அப்படின்னா இன்புட் A 0வாகவும் இன்புட் B 0வாக இருக்கும்போது மட்டும்தான் அவுட்புட் வந்து 0 அப்படின்னு இருக்கும். மற்றபடி ஏதாவது ஒரு இன்புட் 1ஆக இருந்தால் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1ஆக தான் இருக்கும். 2 இன்புட்டுமே 1ஆக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1ஆக தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரூத் டேபிளில் வந்து நமக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இங்கே நீங்கள் பார்க்குற இடத்துல மட்டும்தான் 2 இன்புட்டும் 0வாக இருந்தால் 0வாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் 1 அப்படின்னு தான் வரும். ரைட்? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து XOR அப்படின்ற லாஜிக் கேட். ஸோ XOR லாஜிக் கேட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த லாஜிக் கேட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா நமக்கு நேரம் போதாது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போதைக்கு நாம் வந்து XOR லாஜிக் கேட்னா என்ன, அதுக்கு நம்ம எப்படி இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட் வரும் அப்படின்றது மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது வந்து XOR லாஜிக் கேட்னுடைய சிம்பிள் அண்ட் அதனுடைய ட்ரூத் டேபிள். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்புட் ரெண்டுமே 0வாக இருந்தாலும் 0ன்னு தான் வரும், இன்புட் ரெண்டுமே 1 அப்படின்னு இருந்தாலும் 0 அப்படின்னு தான் வரும். ரைட்? மற்றபடி இன்புட் A 1ஆக இருந்து B 0வாக இருந்தாலும் 1ன்னு தான் வரும், இன்புட் A 0ன்னு இருந்து B 1 அப்படின்னு இருந்தாலும் நமக்கு 1 அப்படின்னு தான் வரும். ஸோ ட்ரூத் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகே, அப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான லாஜிக் கேட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து நாம் ஜாவாவில் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் வந்து ஜாவாவில் எப்படி பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கான பதிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து இந்த பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸை படிக்கிறதுல யூஸ் இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜிங் ஆப்ஸ் இருக்கும்ல, இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து மெசேஜஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா
இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜிங் ஆப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். சோஷியல் மீடியா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது மொபைல் ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து மெசேஜஸ் வந்து பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு நபரோ அல்லது ஒரு குரூப் சேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. குரூப் சேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஒருத்தர் அனுப்புகிற மெசேஜ் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னா அங்கே வந்து கொமனாக ஐடி ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். ஒரு குரூப்பில் வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கும் கொமனாக ஐடி வந்து இருக்கும். அப்போ அந்த கொமன் ஐடியை பயன்படுத்தி தான் அந்த 10 பேருக்கு மட்டும் அந்த மெசேஜஸ் வந்து போகுது, வேறு யாருக்கும் போகாது. சரியா? இப்போது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கு இடையில் உங்களுக்கும் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அவருக்கும் இடையில் கொமனாக ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் மெசேஜ் வந்து சரியாக அவருக்கு போகும். ரைட்டா? ஆனால் இந்த எண்ட் டு என்கிரிப்டட் அப்படின்ற கான்செப்டில் நாம் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மெசேஜிங் ஆப்லேருந்து நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனை விட்டு அந்த மெசேஜ் வெளியில் போகும்போது நீங்கள் அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் வந்து அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிரும். அப்போது அது வந்து பார்த்தீங்க அன்ரீடபிள் ஃபார்மேட் அப்படிங்கும்போது சிம்போல், கேரக்டர், நம்பர் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக ஆகி அப்படி இருக்கும். ரைட்டா? அப்போது இப்போ மெசேஜ் வந்து வெளியில் அப்படி அன்ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாற்றி அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அல்கரிதம் வந்து உங்கள் ஆப்பில் வந்து இருக்கணும். நீங்கள் பயன்படுத்துகிற மெசேஜிங் ஆப்பில் வந்து இருக்கணும். அந்த அல்கரிதத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ரைட்? இப்போது நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய நபருக்கு போய் சேர்ந்த உடனே ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாறணும்ல, அப்போ தான் அவர் வந்து அதை ரீட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ அது எப்படி பண்ணோம் அப்படின்னா அதே அல்கரிதம் உங்கள் ஆப்பில் இருக்கக்கூடிய அதே அல்கரிதம் அவருடைய ஆப்லையும் இருக்கும். அந்த அல்கரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாற்றும். திரும்ப அது எப்படி மாற்றும்னா உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கு இல்லையா ஐடி அப்படின்ற ஒரு கொமனான விடயம், இதை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடபிள் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணும். ஐடி வந்து மேட்சிங் இல்லை அப்படிங்கும்போது கன்வெர்ட் பண்ணாது. இப்போது நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து ஒரு சேவரில் போய் ஸ்டோர் ஆகி தான் அதுக்கு பிறகு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். அப்படிங்கும்போது சேவரில் கூட நீங்கள் எப்படி மெசேஜ் அனுப்புனீங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக போயிட்டு ஸ்டோர் ஆகாது. ஓகே? அப்போது இடையிலேருந்து ஒரு ஹேக்கர் வந்து இந்த மெசேஜஸை வந்து ரீட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னா கூட அவரால் அதை வந்து பார்க்க முடியாது, அவரால் ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பயன்படக்கூடிய அல்கரிதம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது முதலாவது முக்கியமான விடயம். நிறைய இதுக்கு நம்ம உதாரணங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இன்னும் ஒரு உதாரணத்தை நம்ம வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று எழுதுறீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து லாகின் ஆகுறாங்க. அப்போது அவங்க லாகின் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை நாம் நம்மளுடைய வெப்சைட் சம்மந்தமான டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேயா? அப்போது நம்மளுடைய வெப்சைட்டை வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டேட்டா பேஸும் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணக்கூடிய யூசர்னுடைய யூசர் நேம் மற்றது பாஸ்வேர்டு எல்லாமே அங்கே வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போது ஒரு யூசர் நேம் வந்து இருக்குது. ஏதோ ஒரு யூசர் நேம் வச்சுக்குவோம், சும்மா யூசர் அப்படின்னு வச்சுக்குவோம். ரைட்? இவருடைய பாஸ்வேர்டு வந்து secret@12 அப்படின்றது தான் அவருடைய பாஸ்வேர்டு. இதை நேரடியாக நம்ம அப்படியே கொண்டு போய் அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹேக்கர் வந்து பார்த்தாலும் இவருக்கு நேரடியாக அந்த பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்சிடும். யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே அவரால் எடுத்துக்க முடியும். ஓகேயா? அதே நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்சைட்டை வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்ண முடியும். அதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ்க்குள்ளே போயிட்டு யார் யார் யூசர் இருக்காங்க, அவங்களுடைய பாஸ்வேர்டு என்னென்ன எல்லாமே நேரடியாக பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து அன்ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாற்றி, ரைட்? நான் ஏற்கனவே அந்த மெசேஜ் எப்படி என்கிரிப்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அன்ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாற்றுறோம். அதில் வந்து டெக்ஸ்ட் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், சிம்போல் இருக்கும். இந்த மாதிரி அன்ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாற்றி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் போய் பார்த்தா கூட அதில் வந்து உண்மையிலேயே என்ன பாஸ்வேர்ட் இருக்குது அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான உதாரணம் ஒன்று இருக்குது, நம்ம அதை வந்து கடைசியாக பார்ப்போம். ரைட்டா? இந்த மாதிரியான காரணங்களுக்கு தான் நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ நாம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதலாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது தான். சரியா? ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பாருங்கள் 2
வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே இன்ட் வேரியபிள்ஸ் தான், num1 and num2. அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரைட், நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை வந்து இன்டீஜரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இன்ட், லாங், ஷார்ட், பைட், சார் இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸில் மட்டும்தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரை வந்து நாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே இன்ட் வேரியபிள். ஸோ இதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக பிட்வைஸ் எண்ட் ஆப்ரேட்டரை வந்து பயன்படுத்த போகிறேன். ஸோ அதுக்கு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிறேன். ரைட், இந்த println மெத்தடுக்குள்ளே num1 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், அப்புறம் எண்ட். ஸோ இது வந்து பிட்வைஸ் எண்ட் ஆப்ரேட்டருக்கான சிம்பிள். அடுத்து வந்து num2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான். இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிட்வைஸ் எண்ட் ஆப்ரேஷன் நடந்து அதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வரும். ஸோ ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு எப்படி 1 வந்தது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, இப்போது நம்ம வந்து பயன்படுத்தியிருக்க நம்பர்ஸ் வந்து 2 நம்பர்ஸ், ஒன்று 21, இன்னொன்று 35 அப்படின்றது. 21 வந்து நாம் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி 8 பிட்ஸில் எழுதிக்குவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 21 நாம் பைனரி கன்வெர்ட் பண்ணோன்னா 0001 0101 அப்படின்றது தான் 21னுடைய பைனரி வேல்யூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 பைனரி கன்வெர்ட் பண்ணி நம்ம 8 பிட்டில் எழுதிக்கணும் அப்படின்னா 0010 0011 அப்படின்றது தான் 35னுடைய பைனரி வேல்யூ. நீங்கள் வேணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேயா, இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிட்வைஸ் எண்ட் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், 21ல் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இலக்கம் வந்து ஒன்றினிடத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1. அதே மாதிரி 35ல் ஒன்றினிடத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் வந்து 1. இது ரெண்டையும் நாம் வந்து ஒரு எண்ட் கேட்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு தெரியும் எண்ட் லாஜிக் கேட்டில் இன்புட் A வந்து 1ஆக இருக்கும்போது Bயும் 1ஆக இருந்தால் நமக்கு அவுட்புட் வந்து 1 அப்படின்னு தான் வரும். ஸோ இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படிங்கும்போது அவுட்புட்டில் வந்து நமக்கு 1 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாவது இலக்கங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21ல் 0 இருக்குது, 35ல் 1 இருக்குது. ஸோ 0வும் 1ம் இருந்துச்சு அப்படின்னா எண்ட் கேட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் 0ன்னு தான் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே 1 0 அப்போ 0, இங்கே 0 0 ஓகே 0. அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட், அதாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0000 0001 அப்படின்ற ஒரு அவுட்புட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, அப்போது இதை வந்து நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பெறுமதி வந்து 1 அப்படின்னு இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து இங்கே ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போது இப்படி தான் இந்த எண்ட் ஆப்ரேஷன் வந்து நடக்குது. நடந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து அவுட்புட் இப்படி வருது. இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.